அனைவருக்கும் காலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். நான் சிம்ராசா தர்சிகன், எஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின்னு 4th இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். சில பேர் தான் ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்படி ஃபஸ்ட் டைம் வராங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ யாருக்குன்னு பார்ப்போமா இருந்தாடா, இந்த வருஷம் எங்களுக்கு தெரியும் நவம்பர் மாதம் A-level எக்ஸாம் நடக்க போதும். அப்போ A-level எக்ஸாம் எழுதுகிற ஆக்கள் எப்படி லாஸ்ட் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுன்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறார்கள் இருப்பினம். அப்போ அப்படியான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை விட குறிப்பாக பார்த்தோமா இருந்தால், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு பேரண்ட்ஸும் சரி சில ஸ்டூடெண்ட்ஸும் சரி எடுத்துக்கிட்ட விஷயம், தங்களுக்கு இன்னும் இவ்வளவு சிலபஸ் முடிக்காமல் கிடக்குது. இப்போ அந்த சிலபஸுக்குரிய சிலபஸ் இருக்கா, எனக்கு என்ன நான் கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுறபடியா அந்த சிலபஸை தங்களுக்கு டீச் பண்ணி விடுறீங்களோன்னு கேட்டது. இப்போ கிட்டத்தட்ட அவியல் கேட்டதுன்படி பார்த்தா ஒரு மொத்த சிலபஸ்ன்ட்டு ஒரு காவாசி சிலபஸ் இன்னும் கிடக்குது படிக்கிறாங்க. அப்போ இப்படி நிலைமையில் உள்ள பிள்ளைகள், இன்னும் சிலபஸ் கணக்காக படித்து முடிக்க வேண்டிய நிலைமையில் உள்ள பிள்ளைகள் இந்த கடைசி 4 மாதத்தில் உண்மையாக என்ன செய்யணும், எப்படி படிக்கணும்ன்றதுக்காகத்தான் விளக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ மெயினாக செய்ய எடுக்கிறேன். ஓகே, அதில் பார்த்தோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட்டாக நான் இப்போ A-level எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸை நான் பிரதானமாக பார்த்தோம்னா ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். அப்போ அதில் பார்த்தோம்னா முதலாவது கேட்டகரி பார்த்தோம்னா அவங்க இது வரைக்கும் நல்லா படித்து கொண்டு இருந்தாக்கள். ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்கள் என்ன செய்யறீங்க, ஒவ்வொரு டேர்முக்கும் நல்லா படித்து ஒவ்வொரு டேர்முக்கும் பேப்பர்களை செய்து, அதே மாதிரி தொண்டமனாறு ப்ரொவின்சியல் லெவல் பேப்பர்ஸ் அல்லது மாடல் பேப்பர் செய்து உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ்களும் என்னென்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்குது. நல்ல மார்க்ஸ் ஒரு ஆவரேஜாக 75 கிட்ட எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க, இல்லாட்டி அதுக்கு மேல் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்கன்னா அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இதே ஓடரில் படித்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% உங்களோட டோட்டல் சிலபஸ் என்ன செய்யணும் இதில் முடிச்சிருப்பீங்க. அப்படியான பள்ளியில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லையடா, இதே மாதிரி படித்து கொண்டு போங்க. படித்து கொண்டு போனீங்கன்னா உங்களோட எக்ஸாம் இன்னும் 4 months எக்ஸாம் தானே, எக்ஸாம் வடிவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனால் இந்த வீடியோவாக தான் ஒரு டைம் நான் வேஸ்ட் சொல்லிய மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் படித்து கொண்டு போகிற முறை அவ்வளோவுமே சரி. அப்படியானாக்கள் தொடர்ந்து அதே மாதிரி படித்து கொண்டு போங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. 2வது கேட்டகரியான ஸ்டூடெண்ட்டை பார்த்தோம்னா அவங்களுக்கு இது வரைக்கும் ஓரளவு இந்த சிலபஸ்களையும் நல்லா படித்து கொண்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி மட்டும் பார்த்தோம்னா பேப்பர்களும் செய்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, ஆனால் மார்க்ஸுகள் இப்போ நீ படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு மார்க்ஸ் வருது இல்லை. டோட்டல் நீ நல்லா படிக்கிற, ஆனால் டேர்ம் மார்க்ஸுகள் சரி, ப்ரொவின்சியல் எக்ஸாம் மார்க்ஸ் சரி, டியூஷன் எவ்வளோ ஸ்கூலில் வைக்கிற மாடல் பேப்பர் சரி, நீங்கள் படிக்கிறத விட குறைவு. நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் எனக்குரிய மார்க்ஸ் குறையத்தான் வருதுண்டு வைக்கிற ஆக்கள், அந்த கண்டிஷனில் உள்ள ஆக்கள் நான் என்னென்னா 2வது கேட்டகரியாக பார்க்குறேன். இவியல் என்ன செய்யணும்ன்றதை சொல்கிறேன். 3வது கேட்டகரியை பார்ப்போம். 3வது கேட்டகரியாக ஆக்களை பார்த்தோம்னா நாங்கள் தானே பெரும்பான்மையாக இருப்போம். 3வது கேட்டகரி என்னென்னா கொஞ்சம் ஷார்ட்டுகளை படிக்காமல், கொஞ்சம் என்னென்னா சிலபஸுகள் ஃபுல்லாக முடிவடாமல் ஒரு அரைவாசி முக்கால்வாசி சிலபஸ் அல்ல அரைவாசி சிலபஸ் படிச்சிருக்கிறான், ஃபுல்லாக பேப்பர்களும் செய்து முடியலை, பாஸ் பேப்பர் ஃபுல்லாக செய்து முடியலை. இப்படியான ஆக்கள் என்ன செய்யணும்ன்றது சரிதானே. ஓகே, இதில் பார்த்தோம்னா நான் இந்த 2வது கேட்டகரியான ஆக்கள் வைக்கணும் தானே, ஒழுங்காக படித்து கொண்டாங்க, பட் மார்க்ஸ் வருது இல்லை என்று ஆகக்கூடியதை சொல்லி போட்டு 3வது கேட்டகரியான ஆக்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இதில் பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு மார்க்ஸ் வருது இல்லை, இவ்வளோ காலமாக படித்து கொண்டு இருக்கிறோம், இனி கடைசி 4 மாதம் இருக்குது, இவ்வளோ காலத்துக்கு எங்களுக்கு மார்க்ஸ் அவ்வளவு வரையிலேண்டா நாங்கள் எங்கே பிளவிட்டுருப்போம்டா, மெயினாக எங்களோட படித்ததை நாங்கள் பாஸ் பேப்பர் வியூவில் கொண்டு போகல. சரிதானே, நான் எல்லா தியரி படிச்சிருப்பேன், எல்லா முழுக்களையும் மனப்பாடம் செய்திருப்பேன், ஆனால் என்னென்னா எக்ஸாம் வியூவில் நாங்கள் பார்க்க தவறிட்ட மாதிரி இருக்கும். சரிதானே, அப்போ இன்னும் கடைசி 4 மாதம், இந்த 4 மாதத்தை நாங்கள் எப்படி பிரயோசனமாக பயன்படுத்தணும்னு பார்த்தாண்டா என்ன செய்யும் கொண்டாடா, பாஸ் பேப்பர் இருக்குது தானே, பாஸ் பேப்பரை தூக்குங்க. நான் என்னென்னு பார்த்தேன்னா இப்போ உங்களுக்கு தாராளமாக 4 மாதம் இருக்கின்ற முறையில் கடைசி ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அப்போ 2023ஆம் ஆண்டு வரைக்கும் எக்ஸாம் பாஸ் பேப்பர் இருக்குது. இங்கே இருக்குது கிட்டத்தட்ட 10 வருஷம்டா 2014ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் செய்ய தொடங்கலாம்டா. 2014ஆம் ஆண்டுலேருந்து ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து போட்டு, உதாரணமாக நான் இந்த மாதிரி படிச்சுனான்டா அந்த எக்ஸாம் பீரியடில் இப்போ ஒரு சிஆர் காப்பி எடுப்பேன். சிஆர் காப்பியில் உங்களுக்கு தெரியுமா 50 MCQ இருக்குண்டா எழுதுவேன். 1 to 10 என்ன செய்ய 11 to 20 அப்படி ஃபுல்லாகவே 50 நம்ப பண்ணி போட்டு முதல் 20 MCQக்கு நான் என்ன செய்வேன்டா பாஸ் பேப்பரையும் எடுத்து வச்சுக்கொண்டு செய்ய தொடங்குவேன். பாஸ் பேப்பர் செய்ய தொடங்கி என்ன வரும்னா முதல் 20க்கும் டைம் பண்ணிக்க வேண்டும். எவ்வளோ டைம்ல முதல் 20 MCQ செய்து முடிக்கணும்னு பார்ப்பேன்.
அதுக்குரிய ஆன்சரை போடுவேன், திருத்தி பார்ப்பேன், எத்தனை சரி வருது எத்தனை பிள்ளை வருது, அதில் என்ன டவுட் வருது, அது புதுசாக எக்ஸ்ட்ரா தியரி இருக்கோ அதில் நோட் பண்ணி வைப்பேன். இதே மாதிரி என்ன செய்வேன்டா, உதாரணமாக இப்போ ஸ்ட்ரக்சருக்கு போகிறோம். ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா என்ன வரும்டா, நம்ம முதலாவது ஸ்ட்ரக்சர் எடுப்போம். முதலாவது ஸ்ட்ரக்சர் கெமிஸ்ட்ரியை நான் பொதுவாக எல்லாருக்கும் ஓகே இல்லை, பட் கெமிஸ்ட்ரி வச்சுருந்தேன்டா கெமிஸ்ட்ரியில் என்ன முதலாவது ஸ்ட்ரக்சர் வரப்போகுது, எங்களுக்கு ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வரப்போகுது, ஏன்னா பிணைப்புகள் அதில் வச்சு கேள்வியில் வரப்போகுது. அப்போ அப்படியான முதலாவது கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சர் நாங்கள் 1 ஹவரில் செய்து முடிக்கணும். அப்போ 1 ஹவரில் நாங்கள் செய்து முடிக்கணும்னா என்ன சொல்லுவாப்போம், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் வரப்போகுது. அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா, ஒரு டைமை போட்டுட்டு 15 நிமிஷத்துக்குள்ள கேள்வியை செய்ய தொடங்குறேன். ஸ்டார்ட்லேருந்து செய்து முடிச்சு கொண்டு வாரேன்டா, உனக்கு என்ன செய்வேன்னா அந்த 15 நிமிஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட அந்த கேள்வின்னு ஒரு அரைவாசியில் முக்கால்வாசி அவனால் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ முக்கால்வாசி முடிக்கிட்டேன்டா டைம் அதில் ஸ்டாப் பண்ணி போட்டு முக்கால்வாசிகள் கூட போட்டுட்டு முக்கால்வாசி வரைக்கும் ஆன்சர் வைக்கணும் கூட போட்டுட்டு பிறகு கீழே உள்ள கேள்வியில் அந்த கோட்டுக்கு கீழே செய்யணும். செய்து போட்டு என்ன செய்யணும்னு சொல்ல பாருங்கடா, ஸ்கீம் இருக்குது தானே, ஏன்னா எங்களுக்கு புள்ளி வழங்குற அந்த புத்தகம் ஒன்று இருக்குது தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த ஸ்கீம் கட்டாயம் தேவை. இப்போ உங்களுக்கு என்ன மெயினாக பிரச்சனைனா, நீ நல்லா படிச்சனி பட் நமக்கு மார்க்ஸ் வரையில, அதுக்கு மெயின் ரீசன் நீ எக்ஸாமுக்குரிய வியூவில் படிக்காத காரணம். அப்போ அதுக்கு மிக மிக தேவையான விஷயம் ஸ்கீம். இந்த 4 மாதம் படிவாக்கானும் அந்த ஸ்கீம் எடுத்து நீங்கள் திருத்துங்கோடா. ஏன்னா உங்களுக்கு எது முதல் முக்கால்வாசியாக செய்திருக்கீங்க, முதல் முக்கால்வாசிக்கு திருத்தி மார்க்ஸை போடு, கீழே உள்ளதுக்கும் திருத்தி மார்க்ஸை போடு. உங்களுக்கு உண்மையான மார்க்ஸ் என்ன வேறு, அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் செய்ததுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் வர போகுது. அந்த 15 நிமிஷத்துக்கு செய்யும்போது எவ்வளோ மார்க்ஸ் வருதோ அந்த மார்க்ஸை போடுங்க. இப்போ முதலாவது ஸ்ட்ரக்சரில் முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு உதாரணமாக ஒரு 50 மார்க்ஸோ 60 மார்க்ஸ் வருது. இப்போ 2014ஆம் ஆண்டு பேப்பர். அடுத்தது என்ன செய்யணும்னா 2015ஆம் ஆண்டு பேப்பர்லையும் அதே முதலாவது ஸ்ட்ரக்சரை செய்யும். 16, 17, 18, 19, 20, 21, 23 தொடர்ச்சியாக முதலாவது ஸ்ட்ரக்சரை செய்து கொண்டு வாங்குவோம். இந்த முதலாவது ஸ்ட்ரக்சரை நாங்கள் மெசேஜாக கோப்பை நீங்கள் செய்து கொண்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன விளங்கு பண்ணாடா, ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி இப்படித்தான் மோடிஃபை ஆகி போய் கொண்டிருக்குது. முதல் வருஷம் இடம் கேட்டான், அடுத்த வருஷம் என்ன ஒன்றை மாற்றி ஒன்றை போட்டான், அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது, அல்லது கலப்புகளை கேட்கிறான், கிளப்பாக்கம் கேட்கிறான். அப்படி அந்த என்ன விதமாக அந்த கேள்வி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு வடிவாக தெரியும். இப்போ அவ்வளோத்தையும் எழுதி போட்டு இன்னொரு சிஆர் கோப்பி வச்சுது மெயினாக என்னென்ன விஷயம் நான் இதில் என்ன செய்தேன் மறந்துட்டேன், என்னென்ன விஷயம் இதில் நான் படித்தது மறந்துருக்குது, என்னென்ன தியரி மறந்துருக்குது, என்னென்ன முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், புதுசாக ஏதாவது ஒரு பாஸ் பேப்பரில் தியரி மாதிரி கொண்டு வந்துருக்கானோ என்ற விஷயத்தை வடிவாக பாருங்க. விளங்கு தானே, அதை ஒரு கோப்பியை நோட் பண்ணி வச்சேன்டா எக்ஸாமுக்கு போக முதல் அவரை தட்டி பார்த்துட்டு போய்க்க ஓகேவா இருக்கும். விளங்கிட்டு தானே, இது ஓலைவரையில் தானேடா கடைசி நாள்லேருந்து முழுக்களையும் என்ன செய்யலை, நாங்கள் புத்தகத்தை வாசித்து போட்டு எக்ஸாம் எழுதலாம். பெரிய சிலபஸ் 2.5 வருஷம் சிலபஸ் கடைசி நாளில் படிக்கலாம். ஸோ உனக்கு இப்படியான நோட்ஸ் ஒன்று தேவை, அவரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளு. இதே மாதிரி என்ன செய்யண்டா எஸ்ஏக்கு இப்போ நீ எம்சிக்கு 20 செய்யக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் செய்கிறாண்டா அதே மாதிரி 2 எஸ்ஏ செய்யும். எஸ்ஏக்கு நேரம் மத்தியாலம் பண்ணா 6 மத்தியாலத்துக்குள்ள செய்ய ட்ரை பண்ணு, ஸ்கீமோட வச்சு திருத்தி கொண்டு போ. விளங்குங்கோ, இப்படி செய்து கொண்டு போனேன்டா உனக்கே தெரியும் ப்ரோக்ரஸ் ஆகுன்ற மார்க்ஸ் என்னன்னா கூடிக்கொண்டு போகும். இப்போ இவ்வளவு நாளா நீ இதைத்தான் பிளவுட்ட நீ என்ற விஷயம் தெரியும். இதுதான் கிட்டத்தட்ட பெரும்பாலுமான 90% பிள்ளைகளுக்கு வார பிரச்சனை. இப்படி ஒன்று செய்ய உனக்கு என்னடா இன்னும் ஒரு நம்பிக்கை நீ வரும். என்ன கேள்வினா முதலாக கேள்விட்டா இவ்வளவு தானேடா, இதை வடிவா செய்வேன் ஒரு நம்பிக்கையும் வரும். வடிவா ஸ்கோர் பண்ணலாம். பிள்ளைங்க தானே. அப்போ கடைசி நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சிலபஸ் எல்லாமே ஒழுங்காக முடிக்கப்பட்டிருக்கு தானே, கிட்டத்தட்ட ஒரு 90% சிலபஸ் முடிஞ்சுன்னா அந்த சிலபஸ் இந்த 4 மாதம் மிச்சம் படிப்பு நிமிஷங்களாக அதை அப்படியே படித்து கொண்டு போய் இதை நீ ஒர்க் பண்ண தொடங்க. இப்போ இதை என்ன செய்யலாம்னா டியூஷன் சார் மேரோ ஸ்கூல் சார் மேரோ உனக்கு இருந்து என்ன செய்யலாது, இப்படி செய்யிட்டு உனக்கு டியூஷனை வச்சு உனக்கு டைம் காணாது, சிலபஸும் படிப்பிக்கணும். ஸோ இதை யார் செய்யணும்னா நீ செய்ய வேணும். சரிதானே. அப்படி பாஸ் பேப்பர் ஃபுல்லாக செய்துட்டா இவங்க அங்கால டைம் இருக்குதுன்ட்டு பார்த்தாங்கன்னா ஒரு மொரட்டுவ பேப்பர் செய்யலாம், அல்லது வேறு மாடல் பேப்பர் செய்யலாம். புரியுது தானே. ஃபர்ஸ்டா ப்ரியாரிட்டி பாஸ் பேப்பரை கொடு. பாஸ் பேப்பர் வித் ஸ்கீமோட பாஸ் பேப்பர் செய்யும்போது கட்டாயம் மார்க்ஸ் கூடும். நீ ஒரு சி லெவலில் இருக்கிறாண்டா பி லெவலுக்கு வருவாய், பி லெவலில் இருக்கிறாண்டா ஏ லெவலுக்கு வருவாய், ஏ லெவலில் இருக்கிறாண்டா A+க்கு வருவாய். எந்த விதமான மாற்றமும் இல்லை, வடிவாக சொல்கிறேன். சரிதானே. 100% பிரயோசனப்படும். சரிதானே. அப்போ கேட்டகரி 2 ஆனாக்கள் இதை பின்பற்றினீங்கண்டா எக்ஸாக்டாக பிரயோசனமாக இருக்கும்டா. இதை ஏன்னாலும் இப்போ சொல்கிறேன்டா, இப்போ நீ ஒரு ஸ்ட்ரக்சரை கிட்டத்தட்ட என்ன செய்ய சொல்லுவாங்க ஒரு 3 நாளுக்குள்ள செய்து முடிச்சிடணும். இப்போ அந்த 10 வருஷத்துக்குரிய ஸ்ட்ரக்சருக்கு முதலாவது ஸ்ட்ரக்சரை ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அதை வச்சு 1 மாதமாக செய்து கொண்டிருக்கேன் இல்லையா. எங்கே சொல்லுவாங்க 1 மாதம்னா உனக்கு தொஞ்சு முதலாவது ஸ்ட்ரக்சர் என்ன செய்யணும், இங்கே என்ன செய்யணும் மறந்து போயிடுவாய். ஸோ வித்தின் ஒரு 2-3 டேஸுக்குள்ள 3 ஸ்ட்ரக்சரை முடிக்கக்கூடிய மாதிரி இருப்பாயண்டா உனக்கு விளங்கும் இதுதான் இப்படித்தான் கேள்வியில் என்ன செய்து முடிவாய் போய் கொண்டிருக்குதுன்ட்டு விளங்கிட்டு தானே. இப்போ இது கேட்டகரி 2.
கேட்டகரி 3 ஆனாக்கெல்லாம் நாங்கள் என்ன பெரும்பாலானாக்கள் உலகாலமாக என்ன செய்யலை சொல்லி பார்ப்போம். நாங்கள் ஒரு ஒழுங்காக அதை நாங்கள் என்ன செய்யணும் இல்லை படித்து கொண்டு வர இல்லை. ஒழுங்காக படித்து கொண்டு வராத படியாக எங்களுக்கு சில பாடங்களுக்கு தான் டியூஷனுக்கு போனாங்க, சில பாடத்துக்கு போயில. ஸ்கூலில் சில பாடம் தான் படிச்சினாங்க, சில பாடம் கவனிக்கல. இப்போ மொத்த சிலபஸில் அரைவாசி வந்து நிற்கல, இல்லை முக்கால்வாசி வந்து நிற்கல. அங்கால என்ன செய்யலாம், ஒரு 2-3 பாடங்கள் மிச்சமாக இருக்குதுண்டா. பேரண்ட்ஸ் எனக்கு இப்போ பேர் எடுத்தால் நான் சொன்ன மாதிரி என்ன கேட்ட பேருண்டா, தமிழ் நீங்கள் அந்த கடைசி 3 பாடத்தையும் படிப்பிச்சு விடுங்க. உதாரணமாக கெமிஸ்ட்ரிக்கு தெரியுமாடா, கெமிஸ்ட்ரிக்கு இன்னைக்கு என்ன ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரின்னு 2 இருக்குது. 2மே பெரிய பாடம் படிப்பிச்சு விடுங்க. பெரும்பாலான பேரண்ட்ஸ் பிள்ளைகள் என்ன செய்யணும்டா, நாங்கள் என்ன செய்ய முடியாது, நாங்கள் தப்புறாக என்ன செய்ய சொல்லுவாங்க, அம்மா இன்னும் சிலபஸ் முடிக்கலையே, அம்மா டியூஷனில் சிலபஸ் முடிக்கல, அப்போ என்னடாம்மா நான் பேப்பர் செய்கிறது, நான் கேள்வி செய்கிறது, நாங்கள் முதல் லைட்டாக விளையாடி போட்டு பிறகு பழைய தூக்கி இங்கே மாதிரி போடுறது. அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், உடனே இங்கேயாவது வேறு எடுத்த பர்சனல் கிளாஸை நாங்கள் கூப்பிட்டு இன்னும் என்ன செய்யணும், அந்த சிலபஸை முடிச்சு வர பார்க்குறோம். இது எனக்கு தெரிஞ்சு பிரியோசமான முறை இல்லை. நீ புதுசாக ஒன்றை படித்து அனுப்பிவிட, உனக்கு இவ்வளோ காலமாக படித்து எதுக்குமே ஞாபகம் நிற்க போகிறதில்ல. கடைசியாக படிக்கிறதுக்கு நீ தியரியை மட்டும் படிப்பாய், பாஸ் பேப்பர் செய்திருக்க மாட்டாய். ஓவராலாக உனக்கு நீ ஒரு C லெவலில் இருந்து நீ எஸ்ஸுக்கு போவாய், S லெவலில் இருந்து நீ ஃபெயிலுக்கு போயிருவீங்கடா. இதுதான் கிட்டத்தட்ட பெரும்பாலான பிள்ளைகள் A லெவலில் வர்ற பிள்ளை. சரிதானே? கேனவேர் இப்படித்தான். கேனவேர் என்ன எடுத்து இப்போ தொடர்ந்து இதை பற்றி கேட்கத்தான் நான் இதுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு முடிவுக்கு வந்தேன். உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்படியா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி தான் சிலபஸ் முடிச்சிருக்கிறோம், இல்லை முதல் படித்தவர்களுக்கு பாஸ் பேப்பர் செய்யலையேண்டா. நீ என்ன செய்யணுமெண்டா, இந்த ரிசல்ட்ஸை கூட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னண்டா, இப்போ 4 மாதம் தானே கிடக்குது. நீ போகிற டியூஷனில் கடைசி இன்னும் ஒரு 3 சிலபஸ் 3 யூனிட்டுக்குரிய படிப்பிக்காட்டி இன்னும் ஒரு யூனிட் தான் படிப்பிப்பினோம்னு உனக்கு விளங்கும். அந்த ஒரு யூனிட்டை அங்கே படித்து கொண்டு அப்படியே இருந்து கொண்டு பர்சனல் கிளாஸோ வேறு கிளாஸ் வந்து தியரிக்கு போகாமல் என்ன செய்யுங்கோண்டாடா, பாஸ் பேப்பருக்கு இறங்குங்க. பாஸ் பேப்பர் இப்போ நான் முதல் கேட்டகரிக்கு சொன்ன மாதிரி ஃபுல் பாஸ் பேப்பர் நீ செய்யாத. இவ்வளோ காலமாக நீ படிக்க போய் உனக்கு விளங்கிருக்கு. சொல்ல யூனிட் 1 நல்லா படிச்சிருப்பீங்க, யூனிட் 2 நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, அல்லது யூனிட் 3 படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு யூனிட்டும் வேறு சில பேர் ஒரு யூனிட்டுக்கு போயிருப்பீங்க, ஒரு யூனிட்டுக்கு போகாமல் இருப்பீங்க. எந்த யூனிட்டுக்கு நீ போனேன்னு தெரியும். இப்போ உதாரணமாக கெமிஸ்ட்ரியில் போனால் சில பேர் ஆர்கானிக்கு போயிருப்பீங்க. ஆர்கானிக்கில் பார்த்தேன்னா ஆர்கானிக்கில் உதாரணமாக MCQ பார்த்தேன்னா ஒரு 8-10 MCQ வரும். 8-10 மார்க்ஸ். அப்போ 8-10 MCQன்னா அந்த MCQவில் செய். நான் சொன்ன மாதிரி 10 வருஷத்தை 2014ஆம் ஆண்டில் ஆர்கானிக்கில் வந்து என்ன செய், MCQ செய். ஆர்கானிக் எஸ்ஏ செய். அதே மாதிரி ஆர்கானிக்கில் 4 ஸ்ட்ரக்சரை செய். இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீ என்னென்ன பாடம் இது வரைக்கும் படித்து கொண்டிருந்தியோ அந்த பாடத்துக்கு என்னென்ன பாடம் நல்லா படித்த உனக்கு தெரியுமோ அந்த பாடத்துக்குரிய பாஸ் பேப்பர் வழியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜென்ரல் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன்டா 2வது ஸ்ட்ரக்சரை செய். MCQல வர ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வரது ஜென்ரல் கெமிஸ்ட்ரி என்ன செய்ய போறீங்க, ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வர MCQ முதலாவது ஸ்ட்ரக்சரை செய்வாய். இதே மாதிரி என்ன செய்ய போறீங்க, நீங்கள் கால்குலேஷன் செய்தீங்கன்னா எஸ்சியில் வந்து கால்குலேஷன் பாட்டு செய்வீங்க. அதே மாதிரி மெட்டாக்கள் இப்போ ஆர்ட்ஸோ கொமர்ஸோ ஒவ்வொன்றிலையும் உள்ளாக்கள் நீங்கள் என்னென்ன பாடம் இது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்களோ, என்னென்ன பாடம் உனக்கு விளங்கியிருக்கிறீங்களோ அதுக்குரிய பாஸ் பேப்பர் செய்ய தொடங்குங்கூடா. அப்போ அதுக்குரிய பாஸ் பேப்பரை நீங்கள் செய்ய தொடங்கி இதே மாதிரி டைம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கடைசி ஒரு 10 வருஷம் முடிச்சேன்டா இங்கே புதுசாக ஒரு படிப்பிக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குதானே, ஒரு யூனிட் இருக்குதானே, அந்த யூனிட்டுக்குரிய பாஸ் பேப்பரை செய்யுங்க. மாறாக ஃபுல்லாகவே நாங்கள் போய் சிலபஸை முடிச்சு போட்டு தான் வருவோம் என்ற ஒரு கான்செப்டில் வந்தாயண்டா கடைசி 3 நாளும் ரிசல்ட்ஸுக்கு போயிடாது. ஏன்னா உனக்கே விளங்க நீ என்ன ஒரு கேட்டகரியில் இப்போ என்ன ரிசல்ட்ஸ் உனக்கு எக்ஸப்ட் பண்ணுறேன்னு விளங்க. உதாரணமாக சும்மா சொல்கிறேன்டா, ஒரு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்கண்டா அப்படியா இருக்கேக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட 2/2 சிலபஸ் 3/4 சிலபஸ் இருக்கேக்கில் ஃபுல் சிலபஸை கவர் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் போனீங்கன்னா கட்டாயம் ஒரு ரிசல்ட்ஸ் எங்கே வருமாண்டா ஃபெயிலுக்கு தான் வரும். கட்டாயம் ஃபெயிலுக்கு வரும். ஏனென்றா நீ முதல் படித்த பாஸ் பேப்பர் கேள்வியும் செய்யலை. ஏன்னா எக்ஸாம் A லெவல் பேஸ்ட் ஆன் சில பேப்பர் பாஸ் பேப்பர் கேள்வி தான் பேஸ் பண்ணி வர போகிறாரு. அது எந்த விதமான மாற்றிக்கிறதுக்கும் விடவில்லை. அப்போ நாங்கள் அப்படி இருக்கேக்கில்ல சிலபஸை முடிச்சுட்டு போகிறோம்டா, சும்மா வாசிச்சுட்டு சிலபஸை முடிச்சுட்டு தியரியை எடுத்துகிட்டு போகிறோம். இல்லையா எக்ஸாமில் நம்ம ஒன்றுமே தெரியாது, ஏற்கனவே படித்ததும் பெறாமல் புதுசாக படித்த சிலபஸும் பெறாமல் எல்லாமே வந்துட்டு சிலபஸை என்ன ரிசல்ட்ஸை குறைக்க பார்க்கும். சியில் இருந்தாண்டா ஒன்று எஸ் கொண்டு வரும், பியில் இருந்தாண்டா என்ன செய்யும் சிக்கு கொண்டு வர போதும். விளங்கிட்டோடா? இப்படியான விஷயத்தில் கவனமாயிடு. என்ன செய்யும் கொண்டு பார்த்தோம்னா இந்த கேப் இருக்குதானே, இந்த கேப்பை ஏற்கனவே படித்தது தெரிஞ்சதுகளுக்கு பாஸ் பேப்பர் கேடியில் திரும்ப செய்கிறது யூஸ் பண்ணுங்க. புதுசாக ஒரு விஷயத்தை டியூஷனில் போகிறோமே அதே ஃப்ளோவில் அதை படித்து கொண்டு போவீங்க. புதுசாக சிலபஸ் முடிக்கணுன்றதுக்கு எந்த ஒரு பர்சனல் கிளாஸோ வேறொரு குரூப் கிளாஸுக்கும் போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன செய்யணும்னாடா இது குறைச்சி விட்டுரும்.
விளங்கு தானே. அப்போ இதுதான் இப்போ எனக்கு என்னன்னா ரீசெண்ட் டைமில் கன பேரண்ட்ஸ் எடுத்து திருப்பி கிளாஸுக்கு வரீங்களோ சிலபஸ் முடிக்கல அது இது என்று கேட்டதால் நான் அவருக்கு சொல்கிற ஆப்ஷன் சரி தானே. இப்போ தச்சனை உனக்கு இன்னும் ஒரே யூனிட் தான் இருக்குது, ஒரு யூனிட் தான் படிக்கணும், அது நீ நல்லா வரைக்கும் படிச்சு கொண்டு வந்து பாஸ்ட் பேப்பர்களை செய்து கொண்டு வந்து ஒரு யூனிட் தான் வெளியில் இருக்குதுன்னா அதை என்ன செய்யணும்னா நம்மளோட ஒரு கிளாஸை போட்டு படிக்கலாம். ஒரு 3 யூனிட் இருக்குது உங்களுக்கு தெரியும், 3 யூனிட் பெரிய பெரிய விஷயம். அப்படியா இருக்கிறாங்க எல்லாத்தையும் சிலபஸை ஓடி முடிப்ப பண்ணுறதுக்கு போகாதீங்க. பாஸ்ட் பேப்பர் வியூவில் வராங்க, நீ படித்த படத்துக்கு நீயே பாஸ்ட் பேப்பர் செய்து கொண்டு போனேன்டா உனக்கு என்ன சொல்லலாம் பிரியோசனமாக இருக்கும் சரிதானேடா. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்கீம் எப்போவுமே திருத்துறதை நீ என்ன செய்யணும், ஸ்கீம் வச்சு கொண்டு திருத்தினேன்னா உனக்கு விளங்கும். உதாரணமாக இப்போ சில பேருடா எங்களுக்கு கெமிஸ்ட்ரிலாம் விளங்கி இருக்கும், கேல்குலேஷனில் சார் மூலம் கொடுத்து கணிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டுருப்பான் ஸ்கீமில். நாங்கள் என்ன செய்ய சொல்லுவோம், ரஃப் பேப்பரில் சார்முலா கொடுத்து கணிச்சு போட்டு ஒரு மூழ்காண்டது பிரித்து எழுதி விட்டுருப்போம். ஆனால் அதுங்களுக்கு பிரியோசனம் இல்லை விளக்குதா. அதே மாதிரி கேல்குலேஷன் கேள்வி எடுத்து பார்ப்போமா இருந்தாடா கேல்குலேஷன் கேள்வியில் எங்களுக்கு தெரியும் சமன்பாடு எழுதி போட்டு உள்ள எல்லாத்துக்கு நீ மூல் கணிக்கலாமோ எல்லாத்துக்கும் மூளை கணிச்சு விட்டாலும் உனக்கு மார்க்ஸ் வந்துடும். கடைசியாக நீ கடைசி விடியெடுத்து கீழே 2 கோடு போட்டால் தான் உனக்கு மார்க்ஸ் வந்து இல்லையாடா. அப்போ அந்த ஒரு கன்செப்ட்ல என்ன செய்வோம், கேல்குலேஷன் கேள்வியை பார்ப்போம், இதுக்கு விட தெரியாது பேசாம விட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். ஆனால் ஸ்கீமை வச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்க உனக்கு அந்த விஷயம் என்ன செய்ய சொல்லலாம் தெளிவாக இருக்கும். அப்போ கடைசி 4 மாதத்தை இப்போ நான் சொல்கிறேன் ஓவரோட எல்லாருமே என்ன செய்யணும்னா கடைசி 4 மாதம் பாஸ் பேப்பர் பேஸ்டாக நான் சொன்ன மாதிரி ஸ்கீமோட பாஸ் பேப்பர் டைம் இதோட மெயின்டைன் பண்ணி கொண்டு கடைசி ஒரு 10% செய்யுங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் முதல் 3 மாதத்துக்கு பாஸ் பேப்பர் கேள்வியை ஃபுல்லாக போடலாம். அடுத்த ஒரு மாதத்துக்கு என்ன செய்யலாம், முதல் கேள்வியை ப்ளஸ் பாஸ் பேப்பரை திருப்பி செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை விட என்ன செய்ய மாட்டா கூட ரிசல்ட்ஸ் வரும். மற்றபடி நான் சொன்ன மாதிரி சிலபஸ் முடிக்கணும்ன்ற அந்த கன்செப்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக வெளியில் வாங்கும். ஏன்னா எல்லா நாட்களை விட பெரும்பாலான ஆட்கள் கடைசியாக சிலபஸை ஓடி முடிச்சு போட்டு ரிசல்ட்ஸை ஃபெயிலும் நல்லா செய்யக்கூடியவங்க லெஸ் எடுத்தது தான் கூட சரிதானே. அப்போ அதில் மெயினாக நீங்கள் என்ன செய்ய சொல்லுவாங்க கவனமாக இருங்க. மற்றது உங்களுக்கு கடைசி நேரம் தானே, கடைசி நேரம் விட இது பேரண்ட்ஸுக்குரிய விஷயம் என்னென்னா பிள்ளைகளை கணக்கு டியூஷனுக்கு கொண்டு போகிற விஷயத்தை யோசிக்காமல் ஒரு ஆக குறைஞ்சது அவங்கள ஒரு 6 to 8 hours வீட்டை தாங்க படிக்கிறாங்கன்றது எங்களோட ஜூம் படிப்பில்லை வேறு என்ன சொல்லுவாங்க டியூஷனுக்கு போகிறதில்ல தாங்க வீட்டை தனியாக இருந்து படிக்கிறாங்களோட விஷயத்தை நீங்கள் என்னென்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஒரு மினிமம் என்னென்னா ஒரு 6 to 8 hours அவன் வீட்டிலிருந்து படிக்கணும். படித்தா தான் ஃபைனல் எக்ஸாம் கவர்னன்ஸ் செய்யலாம் யூஸ் பண்ணலாம். கடைசி நேரங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, கடைசி நேரங்களில் ஆகலம் போட்டு என்ன செய்யாதுங்க பிள்ளைகளை டியூஷன் கொண்டு போய் விடாதீங்க. அது பிள்ளைகளில் அவங்கள இருக்கிற கெப்பாசிட்டியை விட குறைச்சி விடும். அவங்களுக்கு திரும்ப படிச்சு இப்போ பயாலஜி எல்லாம் பார்ப்போம்னா ரீகால் பண்ணணும். இப்போ கொமர்ஸ் பள்ளி ஆர்ட்ஸ் பள்ளியில் திரும்பி படித்த பாடங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இப்போ சும்மா சொல்கிறேன் வரலாறு பாடம் படிக்கிறவங்கள ஞாபகப்படுத்த தான் ஞாபகம் இந்த மென்றுகளை பேர்கள் ஆண்டுகள் எல்லாம் அதை விட புதுசாக கொண்டு ஓடிக்கொண்டு போக பார்க்காதீங்க. இதை பார்த்து என்ன செய்யணும், இதை தொடர்ந்து நீங்கள் இதை படித்து கொண்டு போவீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். மற்றது பார்ப்போம்னா இப்போ இதில் இதென்ற பர்சனல் அட்வைஸரா இது நான் இப்படித்தான் படித்தேன். நான் கடைசி நேரத்தில் நானும் மூலமாக தான் குழம்பிருந்தேன், என்ன செய்கிறேன் இப்படி படிக்கிறேன்னு தெரியாமல் குழம்பிருந்தேன். கடைசி நேரம் நான் எடுத்த முடிவு இப்படி படிச்சுனா எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. அப்போ அதை தான் உங்களுக்கும் ஒரு ஐடியாவை சொல்கிறேன். மேபி சில பேருக்கு ஒரு 90 விதமான ஆளுக்கு பொருத்தமாக இருக்கும், ஒரு 10 விதமான பிள்ளைகள் இது பொருத்தம் இல்லாத முறையாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி முறையை பார்த்துக்கொள்ளுங்க. பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இது சரி வரும்னு நினைக்கிறேன். 2 பேருங்க சரிதானே ஓகேடா. மற்றது நான் உங்களுக்கு தெரியும் ஒரு என்னது ஒரு ரியாக்ஷன் டைம் பண்ணுற ஆப்புக்குள்ளால் எல்லா நோட்ஸுகளோ கெமிஸ்ட்ரியோட நோட்ஸுகளை போட்டுக்கொண்டிருக்கேன். அந்த ஆப் நடந்து கொண்டிருக்கிறபடியா இன்னும் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கலாமல் கிடக்குது. இன்னொரு 2 வீக்ஸுக்குள்ள அது முடிச்சுட்டு நான் எல்லாருக்கும் அந்த கிளாஸஸ் பார்க்கக்கூடிய மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் அதை முடிச்சோடனே இந்த யூடியூப் சேனலுக்காக சொல்கிறேன். அதில் என்னென்னா இப்போ நான் இந்த பேரண்ட்ஸ் அந்த A level கடைசி இப்போ எக்ஸாம் எழுதுகிற ஆட்களுக்கு பாஸ் பேப்பர் வியூ கேட்டபடியா பாஸ் பேப்பர் செய்யணும் அப்படி என்ற விஷயம் கேட்டபடியா நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கொஞ்சம் ஒரு முதல்ல ஒரு 5 வருஷம் பாஸ் பேப்பருக்கு ஃபுல் எம்சிக்யூ சேர்க்கி முதல் எம்சிக்யூ செய்ய போகிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆப்பில் போடுவேன். நான் உங்களுக்கு 2 வீக்ஸில் முடிஞ்சிடுவேன். இல்லை ஆப் ஒர்க் நடந்துன்றபடியாக அதை அந்த ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போடுறதுக்கு டைம் கொஞ்சம் மாதிரியா முடிஞ்சோன்னா அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு அந்த லிங்கை திரும்ப நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேடம். சரிதானே ஓகே இவ்வளோதான் விஷயம். மற்றும்படி எல்லாமே நல்லா செய்யலாம். வடிவாக இந்த 4 months ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம்டா எல்லாருமே. ஓகே மேபி சில பேர் இருந்து தான் நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்திருப்பீர்கள். வந்தால் எனக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. சரிதான் ஓகே நல்லா செய்யுங்க எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் குட் லக்.